ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேரம் காரைக்கால் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கேன். பேரளத்துலேருந்து டுவர்ஸ் காரைக்கால் போகிற சைடில் பண்டார வரைன்னு நம்ம ஊரில் இருக்கோம். ஸோ இங்கே ஆர்இபி ஒர்க்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இது முடிச்சிட்டாங்கன்னா மேலே உங்களுக்கு மண்ணை கொட்டிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ குழி நோண்டி இருக்காங்கன்னு. ஸோ இப்படியே போனால் உங்களுக்கு பேரளம் போகிற பாதை. ஸோ அந்த இடத்துல ஆர்இபி மேலே மண் கொட்டிட்டாங்கன்னா கீழே இருக்கிற வாகனங்கள்லாம் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒர்க்ஸ் ஒன்றும் நடக்கலை. ஸோ இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. நான் அடுத்தது ஸ்லீப்பர்ஸ் போட்டு ட்ராக் போட வேண்டியதான் உங்களுக்கு. ஸோ நான் உங்களுக்கு இங்கேருந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த இடத்துல ஃபுல்லாக மண் கொட்டியாச்சு. ஸோ இதுக்கு நம்ம அப் டு ஃபுல்லாக கம்ப்ளீட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஒர்க் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா 2024 முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு ஜிஎம் மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதான்னு நீங்களே பாருங்கள். பட் 2025ன்னு நினைக்கிறேன். ஆனால் 2024 அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க ஒர்க்ஸு. அடுத்து ஸ்லீப்பர்ஸை போட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக இங்கே மணல் வச்சுருக்காங்க. அப்படியே மேலே கொட்டி மேலே ட்ராக்கை செட் பண்ணிடுவாங்க. இந்த கார் எல்லாமே கீழே போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. வாங்க நம்ம அப்படியே போய் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல இன்னும் பணிகள் ஆரம்பிக்கல. பண்டாரவளையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தண்ணி வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வண்டியெல்லாம் நிற்கிது. ஸோ இங்கே ஆர்இபி ஒர்க்ஸு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்படியே போய் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் நிற்கிது. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எர்த் ஒர்க்ஸு. ஸோ நம்ம அப்படியே அங்கேயுமே பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஒன்றும் ஆரம்பிக்கல. பண்டாரவாடை கிட்ட தான் ஆரம்பிச்சிருக்காங்க நெட் ஒர்க்ஸு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பண்டாரவாடை கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஊரில் ரொம்ப கழுமாங்குடின்னு நினைக்கிறேன். இந்த ஊரில் இப்போ தான் நெட் ஒர்க் ஸ்டார்ட் அந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்துருப்பீங்க. அங்கே நம்ம அப்படியே போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்இபி. ஸோ இங்கே பாருங்கள் வேலை மண் கொட்டிடுறாங்க இந்த சைடில். அதில் தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வந்திருக்கோம். பாருங்க ஸோ இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு மண் இது வரைக்கும் வந்துடுச்சு பாருங்கள் உங்களுக்கு. ஸோ மண் கொட்டியிருக்காங்க. அது மேலே உங்களுக்கு செம்மண் கொட்ட வேண்டியது. கொட்டிட்டாங்கன்னா ஃபுல்லாகிடும். ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களுக்கு ட்ராக் ஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் ஸ்லீப்பர்ஸ் அடிக்க வச்சுருக்காங்க. இங்கே செம்மண்ணை கொட்டிட்டாங்கன்னா அதை அவங்க அப்படியே போட்டுருவாங்க. பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ ஹைட்டுக்கு வருது பாருங்கள். ஸோ அது கீழே வந்து உங்களுக்கு ஆர்இபி. ஸோ நம்ம இந்த சைடில் பார்ப்போம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செம்மண் கொட்டிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க ஒர்க் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மண் ஃபுல்லாக அது மேலே ஏற்றி உங்களுக்கு செம்மண்ணை அப்படியே நேராக அங்கே வரைக்கும் கொண்டு போக வேண்டியதான். ஸோ பாருங்கள். ஸோ ட்ராக்கை மேபி இந்த மாதம் எண்டுக்குள்ளே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ட்ராக் போட்டாச்சுனாலே உங்களுக்கு செம்மண் கொட்டிட்டாங்கனாலே வேலை முடிஞ்சிச்சு. ஸோ பாருங்கள் நான்கிட்ட அங்கே போய் காமிக்கிறேன். ஸோ பக்கத்தில் ரோடு, மெயின் ரோடு. இங்கே பாருங்கள் இது வரைக்கும் வரணும் உங்களுக்கு. அந்த மேலே வரைக்கும் வரணும். பாதி தூரம் வரைக்கும் இந்த மண்ணை கொட்டிடுறாங்க. அப்புறம் செம்மண்ணை. ஸோ அங்கே பாருங்கள் ஸ்லீப்பர்ஸ்லாம் அடிக்க வச்சுருக்காங்க.
ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வருது உங்களுக்கு ட்ராக். இவ்வளோ தூரம் அது மேலே அங்கே ஏற்றணும் உங்களுக்கு மண். ஏற்றிட்டாங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கை செட் பண்ணிடுவாங்க. பாருங்கள், அந்த சைடில் இன்னும் ஒர்க்ஸு பாக்கி நடந்துகிட்ருக்கு. அதிகம் இன்னும் மண் கொட்டுறதுனா மண் தான் அதிகம் போல் இதில். ஸோ சில டைம் நம்ம மணல் தட்டுப்பாடு கூட ஏற்படும். அதுக்கான ஒர்க்ஸ் இப்போ வந்து மணல் இப்போ வந்து லாரிலாம் இன்றைக்கி நிற்கிது. இன்றைக்கி ஒன்றும் வேலை நடக்கலை. ஆக்சுவலாக நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். டேட் வந்து பார்த்திங்கன்னா 9th ஜூன் சண்டே அன்றைக்கி நான் எடுக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம போய் பார்ப்போம். அப்படியே பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மேனங்குடின்னு ஊரில் வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், ஸ்லீப்பர்ஸ்லாம் அடுக்கி வச்சுட்டாங்க. சரி எப்படியோ இங்கே ரோல் பண்ணிவிட்டு போக வேண்டியது. இங்கே ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டாங்க. அப் டு ஒரு 2 kilometers 3 kilometers வரைக்கும் உங்களுக்கு ஸ்லீப்பரை வச்சுட்டு அப்படியே ட்ராக்கை போட வேண்டியதான். ஸோ இங்கே சைடில் உங்களுக்கு கல் கொட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள் கல் கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்லீப்பர்ஸ் வச்சுருக்காங்க ரெடியாக. அப்படியே எடுத்து ஃபிட் பண்ண வேண்டியதான் உங்களுக்கு பாக்கி. இங்கே பாருங்கள், இங்கே லெவல் கிராசிங் வர்ற மாதிரியும் தெரியல. ஆனால் ரயில்வே ஸ்டேஷனாக லெவல் கிராசிங்னால ஒன்றும் புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மேனங்குடியில் இருக்குது. ஸோ இங்கே தான் சிமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கல் ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்காங்க. அது அப்படியே எப்படியோ போட்டு அந்த ட்ராக்கு மேலே போட வேண்டியதான் பாக்கி. போட்டுட்ராக்குனா ஆல்மோஸ்ட் இந்த மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு நம்ம ட்ராக் பார்த்துடலாம். கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நம்ம அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் லீவாக இருந்துச்சு. சரி உடனே கிளம்பியாச்சு. ஸோ நம்ம அப்படியே வாங்க, அப்படியே போய் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ கோவில் கந்தன்குடின்னு ஊரில் இருக்கோம். இங்கே பாருங்கள், ஸோ ட்ராக் எல்லாம் இங்கே விரைவில் வந்துவிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், தண்டவாளம் எல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள் லெவல் கிராசிங்க்கு. ஸோ ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டாங்க இந்த சைடு இங்கே ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு மேலே ஸ்லீப்பர்ஸை வச்சு ட்ராக் போட வேண்டியதான் பாக்கி. ஸோ விரைவில் பார்த்து விடலாம் ரயில்வே தண்டவாளத்தை. ஸோ ஒர்க்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது. சில இடத்துல கொஞ்சம் டவுனாக இருக்குது. இருந்தாலும் சீக்கிரமாக வேகமாக முடிச்சுருவாங்க. பட் இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே முடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. மேபி ஒரு 7 months கண்டிப்பாக ஆகும். ஆனால் ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே பாருங்கள், தண்டவாளம் எல்லாமே வந்தாச்சு. ஸோ அப்படியே வச்சுட்டு போக வேண்டியதான். அங்கே பாருங்கள் வேலை நடந்துகிட்ருக்கு. லைவ் அப்டேட்ஸு. அங்கே பாருங்கள் லெவல் கிராசிங்கு. இது வந்து கோவில் கந்தன்குடின்னு ஊரில் இருக்கும். வாங்க அப்படியே போய் பார்ப்போம். ஸ்லீப்பர்ஸ்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ அப்படியே அடுக்கி வச்சிடுறாங்க. விரைவில் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீக்குள்ளே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்பேகர்த்தூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கோம். இந்த ஸ்டேஷன் ஒர்க்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே பாருங்கள் மணல் கொட்டுறாங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மணல் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த சைடில் இன்னும் ஆர்பிபி முடிச்சாச்சு. எல்லாத்துலேயும் ஆர்பிபி முடிச்சிட்டாங்க. அதனால் மணல் கொட்ட வேண்டியதான். அங்கே ஸ்லீப்பர்ஸ்லாம் வந்தாச்சு. ஸோ அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸ்டேஷன் ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். ஸ்டேஷனில் ஒன்றும் ஒர்க்ஸ் ஒன்றும் ஆரம்பிக்கல. ஸோ இந்த சைட்லலாம் முதல்ல ஒர்க்ஸை முடிக்கிறாங்க.
ஸோ மண் ஃபுல்லாக கொட்டி உங்களுக்கு மேலே வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு மண். ஸோ அங்கே வரும் உங்களுக்கு மேலே இருக்குது பாருங்கள். ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் அதுவாக தான் இருக்கும். மாடியில் ஏறினா நீங்கள் படியில் ஏறினா நீங்கள் வரணும். பார்ப்போம். இங்கே பாருங்கள். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு வரப்போகுது. ஸோ ஃபுல்லாக இங்கே மணல் கொட்டியாச்சு. மணலை கொட்டி மேலே ஏற்றிடுவாங்க. ஏற்றிட்டு நம்ம படி மேலே ஏறினா மேலே வரணும். இதுதான் அம்பர்கட்டூர் ரயில்வே ஸ்டேஷனு. போய் வாங்க போய் பார்ப்போம். இப்போ நம்ம கொல்லாபுரம்னு எடுத்துக்கிட்ட வந்திருக்கோம். இங்கே லெவல் கிராசிங் வருது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே மண்ணெல்லாம் வச்சாச்சு. அடுத்தது செம்மண்ணை கொட்டி உங்களுக்கு மேலே ட்ராக் ஃபிட் பண்ண வேண்டியதான். ஜல்லிக்கல்லை கல்லை போட்டு மேலே ட்ராக் ஃபிட் பண்ணுவாங்க. கருங்கல்னு சொல்லுவோம் அந்த கல். ஸோ இங்கே பாருங்கள். அங்கே ஜூம் பண்ணுறேன். அப்படியே மண் ஃபுல்லாக நிரப்பிடுவாங்க மேலே. ஸோ லாரியிலேருந்து மண் கொட்டி ரெடியாக வந்துட்டுருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா திருநள்ளாறுக்கிட்ட வந்தாச்சு. இன்னும் இந்த இடத்துல வேலை ஆரம்பிக்கல. இப்போ அங்கே ஸ்லிப்பர்ஸ்லாம் அடிக்க வச்சுருக்காங்க. இது லெவல் கிராசிங்கு. அங்கே பாருங்கள். அப்படியே வாங்க நம்ம திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனையும் பார்த்துருவோம். ஸோ இங்கே பாருங்கள். இது திருநள்ளாறு வந்து டுவர்ட்ஸ் உங்களுக்கு பேரளம் போகிற பாதை. இந்த வேலை அங்கே ஆரம்பிக்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் திருநள்ளாறு வந்தாச்சு. பட் இன்னும் இங்கே ட்ராக் ஒர்க்ஸ்லாம் ஒன்றும் ஆரம்பிக்கல. அப்படியே தான் இருக்குது. பாருங்கள், பெயிண்டிங் ஒர்க்ஸ் கூட அப்படியே தான் இருக்குது. இப்போ நாட்டி என்ன வந்தோமோ அதே தான் அப்டேட்ஸு. ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இன்னும் வேலை நடக்குது. இங்கே பாருங்கள், கோயில் மாதிரி வருது. திருநள்ளாறு கோயில் மாதிரி வருது. ஸோ அந்த இடத்துல இன்னும் ஆர்இபி ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. 2 பெரிய ஆர்இபி ஒர்க்ஸு. ஸோ ட்ராக் வந்து நம்ம மேலே போய் காமிக்கலாம். இன்னும் ட்ராக்ஸ் வரலனால நான் வெளிலேருந்தே எடுக்கிறேன். நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம். ஸோ அங்கே ஸ்லீப்பர்ஸ்லாம் அங்கே அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆர்இபி ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு உள்ளே. அதனால தான் இங்கே மண் கூட்டமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே போய் பார்ப்போம். ஸோ இதுதான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனு பாருங்கள். ஸோ இங்கே வேலைகள் இருக்குது இந்த இடத்துல. அதனால தான் அவன் ஒர்க்ஸ் இன்னும் எதுவும் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், 2 ஆர்இபி வருது உங்களுக்கு. இது ஒரு ஆர்இபி, அங்கே ஒரு ஆர்இபி ஒன்று வருது. ஸோ அதனால தான் இங்கே மண் இது வேலை முடிச்சிட்டாங்கன்னா மேலே மண் கொட்டிடுவாங்க. கொட்டி ட்ராக்கை ஃபிட் பண்ணிட வேண்டியதான். ஸோ டண்டாவில் எல்லாமே வந்தாச்சு. ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. நாங்கள் அப்படியே போவோம். ஆனால் இது இருக்குது திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனு. இங்கே பாருங்கள், ஆர்இபி பஸ் இது வரைக்கும் உங்களுக்கு ட்ராக்கு போட்டாச்சு. நம்ம காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ ஒரு மேலே ஏறி காமிக்கும். பாருங்கள், அங்கே வரைக்கும் உங்கள் செம்மண் கொட்டிட்டாங்க. ஸோ இந்த பணிகள்லாம் முடிஞ்சாதான் உங்களுக்கு இந்த இடத்துல வரைக்கும் நீ ட்ராக் வந்துடுச்சு. சரிக்கப்புறம் இங்கேருந்து வர வேண்டியதான். ஸோ இப்படியே திருநள்ளாறு வந்து அந்த ஆர்இபி ஒர்க்ஸ் முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ரோடு மட்டத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதான் மெயின் ரோடு உங்களுக்கு. நம்ம அப்படியே போய் பார்ப்போம் உங்கள்கிட்ட. ஸோ அங்கே வரைக்கும் செம்மண் கொட்டியாச்சு. ஸ்லீப்பர்ஸை வச்சு ட்ராக்கை ஃபிட் பண்ண வேண்டியதான். ஸோ ட்ராக் இங்கேயே இருக்குது. கீழே வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ வாங்க போகிறோம். 2 கிலோமீட்டர் தள்ளி வந்தாச்சு. பாருங்கள்,
ஸோ ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் இதோடு நிப்பாட்டியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து திருநள்ளாறு பிஃபோர் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு நிற்கிது. இதை நம்ம அந்த சைடு பார்த்தோம். இங்கே வேலைகள் ஒன்றும் நடக்கலை. ஸோ இங்கே பாருங்கள், ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் கூடவே வந்துட்டுருக்காங்க. ஸோ அங்கேயும் ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸ் வந்தாச்சு. ஸோ ஈக்குவலாக வராங்க. இங்கே பாருங்கள். ஸோ அங்கேயும் ஃபவுண்டேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே வந்துட்டுருக்காங்க. இது வரைக்கும் வந்தாச்சு. அது வரைக்கும் தான் வந்திருக்காங்க. இன்னும் திருநள்ளாறில் பணிகள், அந்த ஆர்விபி பணிகள் முடிஞ்சாதான் உங்களால் வர முடியும். இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. லாஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அது வரைக்கும் முடிச்சிருக்காங்க. கை காமிக்கிறோம் பாருங்கள், அது வரைக்கும் நிப்பாட்டியிருக்காங்க. பார்த்துக்குவோம். ஸோ இங்கேருந்து ஸ்லீப்பர்ஸை போட்டு அப்படியே இது வரைக்கும் வந்துடும் ட்ராக்கு. அவங்க முடிச்சிட்டாங்கன்னா, திருநள்ளாறில் முடிச்சிட்டாங்கன்னா அப்படியே ஃபுல்லாக திருநள்ளாறு வரைக்கும் வந்துடும். ஸோ பார்ப்போம். இறங்கி நிற்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஓவராலாக நான் சொல்லிடுறேன், முன்னாடி அப்டேட் பண்ணுறேன். காரைக்கால்லேருந்து திருநள்ளாறு பிஃபோர் வரைக்கும் ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் முடிச்சிருக்காங்க. திருநள்ளாறு வந்து இப்போ ஆரம்பிக்கிறாங்க ஒர்க்ஸு. அதே போல் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பேலத்துலேருந்து இப்போ நான் ஹெட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல இப்போ ட்ராக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோஸு ஜூன் எண்ட்லாம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கேபிள் எல்லாமே படிச்சிருக்காங்க. இது மேலே ஏறிட்டு வீடியோ இருக்குன்னா அதே போல் சைமல்டேனியஸாக உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் ஸ்டார்ட் பண்ணி அது வரைக்கும் வந்துட்டாங்க. ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் எங்கே போகிறா பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. இப்போ மெயின் விஷயம், திருநள்ளாறில் 2 ஆர்விபி இருக்குது. அது முடித்தாதான் ஓவராலாக ட்ராக்ஸை கொண்டு வர முடியும். ஸோ அந்த ஆர்விபி ஒர்க்ஸ் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நானே காமிச்சிருப்பேன் பாருங்கள். ஸோ பேரத்துலேயும் இப்போது நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டு பேரத்தில் நான் திருப்பி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதோட நம்ம இங்கேருந்து இதுக்கப்புறம் நம்ம காரைக்கால் போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். காரைக்கால்லேருந்து கோவில்பத்து அப் டு இது வரைக்கும் ட்ராக்ஸ் வந்தாச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, இது வரைக்கும் ட்ராக்ஸ் வந்தாச்சு. திருநள்ளாறு பிஃபோரில் இருக்கும். ஸோ இங்கே வந்து இப்போ ஆரம்பிக்கிற போகிறாங்க. ஸ்லீப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. ட்ராக்ஸும் ரெடியாக இருக்குது. அதை அப்படியே ஃபிட் பண்ணிட வேண்டியதான். திருநள்ளாறில் முடித்தாதான் திருநள்ளாறில் வேலைகள் இருக்குது. அது பாசிபிலிட்டிஸாக பார்த்திங்கன்னா மண்ணு கொட்டி மேலே ஏற்றணும், அது ஒரு பாக்கி இருக்குது. இந்த சைடில் பொறுத்த வரைக்கும் கோயிலத்துலேருந்து அம்பகத்தூர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஹெட் ஒர்க்ஸ் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அம்பகத்தூர் வந்து திருநள்ளாறு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஹெட் ஒர்க்ஸு. ஏன்னா இது முடிச்சுட்டு அவங்க அப்படியே வருவாங்க. ஸோ அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது முடிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு திருநள்ளாறில் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு 2 months தேவைப்படும். ஏன்னா பெருசு 2-3 ஆர்விபி வருது மொத்தமாகவே. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி மண்ணை மேலே ஏற்றி கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறமா தான் ட்ராக்ஸை ஃபிட் பண்ண முடியும். ஸோ அதே போல் இங்கே திருநள்ளாறு முடிச்ச பிறகு அங்கேருந்து இப்போ ஒர்க்ஸ் வந்துட்டு இப்போ இங்கேருந்து ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. அதே போல் இப்போ பேலத்துலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அவங்களும் வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து இப்போ அம்பகத்துக்கிட்ட தான் வந்தாச்சு. ஸோ அவங்க தான் வரணும். அம்பகத்துலேருந்து திருநள்ளாறு வரணும். இவங்க திருநள்ளாறு வரைக்கும் முடிச்சிருவாங்க. 2 ஜாயின் பண்ணி முடிக்க வேண்டியனா. இந்த பாசிபிலிட்டிஸை நீங்கள் பாருங்கள். ஆகஸ்ட் 2024 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நீங்களே சொல்லி நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். அது முடிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னா நான் சொல்லுவேன். நீங்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட நம்ம வீடியோஸை எண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு அப்புறம் நான் காரைக்கால் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே திரும்பி நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ உங்களை அப்டேட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். ஸோ இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் 4-way ரோடு. இங்கே பாருங்கள். ஸோ வரைக்கும் ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது அப்டேட் பண்ணுறதுக்காக நின்று இருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ லாரி நிற்கிது. அப்படியே போனால் உங்களுக்கு பேர் காரைக்கால் போகிற பார்க்கலாம். நம்ம அப்படியே திரும்ப வேண்டியதான். பார்ப்போம். உங்களுக்கு அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். பார்ப்போம்.